நாங்க எந்த அளவுக்கு எமோஷனலான பெர்சனாலிட்டிஸ்னா, விஜய் சார ஜெயிக்க வச்சுட்டு ஸ்டாலின் சார் தோத்தத பார்த்து அழுக ஆரம்பிப்போம். விஜய் சார் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுற மக்களும், கொளத்தூர்ல ஸ்டாலின் சார தோற்கடிச்ச மக்களும் ஒண்ணா. பொதுவா நல்லதுல கலந்துக்கலனா கூட துயரத்துல பங்கேத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஸ்டாலின் சார் எந்த அளவுக்கு மெச்சூர்டா அவருடைய தொகுதியில அந்த தொகுதி மக்கள் அவர தோற்கடிச்சாலும், ஒரு மாற்றம் வேணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஆனா இத்தன வருஷங்களா இந்த தொகுதி மக்களோட வாழ்ந்திருக்கேன்றதுக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய விதமா கொளத்தூர்ல போய் அவர் பார்த்தது நெறைய பேர கலங்கடிச்சிருக்கு. அது டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நெறைய பேரு அந்த விஷயத்த பார்த்து, எல்லாரும் விட்டுருங்க, எல்லா தொகுதியும் விட்டுருங்க. ஸ்டாலின் சாரையாவது ஜெயிக்க வச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சிருச்சு. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஜோசப் விஜய் இன்னும் நான்ற அரியணையில வந்து உட்காருவாரு அப்படின்னு மக்கள் எல்லாரும் ஒரு மாரி கன்ஃப்யூஷனான ஸ்டேட்லயே இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மனுஷனுடைய படம் ரிலீஸ் ஆகுறதுலயும் பிரச்சனை தான். அவரு வந்து சிஎம்மா உட்கார்றதுலயும் பிரச்சனை தான். அது விஜய் பீயிங் எ விஜய் இஸ் நாட் ஈஸின்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து விஜய் ஃபேன்ஸா இருக்கும்போது நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கோம், நெறைய பார்த்துருக்கோம். எவ்வளோ கஷ்டப்படுறாரு அந்த மனுஷன்றது புரியுது. அது அரசியல்ல இப்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகும்போதே அவர அலக்கரிக்கிற அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கண்ட கருமத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஷிட்டான டாக்ஸ் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில, டெய்லி ஒவ்வொரு பசங்களும், ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் டெய்லி நியூஸ்ல என்ன நடக்குது? என்ன போயிட்டுருக்கு? இப்ப நம்ம நாட்டு நிலவரம் என்ன? அடுத்ததா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த கட்சி என்ன செய்யுது? அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் குடுத்தாங்கன்னு, இவ்ளோ தெள்ள தெளிவா அரசியல் பேசக்கூடிய ஒரு களமா இந்த வருஷம் மாறியிருக்கு. இப்படி ஒரு சேஞ்ச குடுத்ததே விஜய் அவர்கள் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விஜய் அவர்கள் எப்போ வந்து அரியணையில உட்காருவாரு. அடுத்ததா அரசியல் களம் எப்படி இருக்க போதுன்னு ரொம்ப தெள்ள தெளிவா ஃபாலோ பண்றத பார்க்கவே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. Instagram ஓப்பன் பண்ணாலே நெறைய பேரு அரசியல் பேசுறத பார்க்கவும் சந்தோஷமா இருக்கு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு. இன்னைக்கு 7ஆம் தேதி கடந்து போயிட்டுருக்கு. ஆனா, ஒரு 3, 4 நாளா சிஎம் யாருன்னே தெரியாம, இன்னும் அந்த கன்ஃப்யூஷன்குள்ளேயே போயிட்டுருக்கு. டிவிகேவ டிஎம்கே பண்ணிருச்சு, டிஎம்கேவ ஏடிஎம்கே பண்ணிருச்சு. இந்த கட்சிக்கு அந்த கட்சி குஜிலி மஸ்ட்ன்னு மாறி மாறி பேசிட்டு இருக்கக்கூடிய தருவாயில, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மக்கள் தான் குஜிலி மஸ்ட் ஆயிருக்காங்க.